2 முக்கியமான நிகழ்வுகள் குறித்து இன்றைய காணொளியில பார்க்க போறோங்க. 1 நேபாள் பெருவெள்ளம். எதனால ஏற்பட்டது? அங்க தற்போதைய நிலைமை என்ன? இன்னொன்னு பரந்தூர் விமான நிலையம் அத கைவிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். இதனால மிகப்பெரிய அளவுல தொழில் வளம் பாதிக்கப்படும் அப்படின்னு திமுகவினர் விமர்சிக்கிறாங்க. அதே நேரத்துல விவசாயிகளுடைய குரல ஓங்கி ஒலிச்சிருக்காரு சிஎம் விஜய் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க தாவேகாவினர். உண்மையிலேயே இந்த அரசியலை கடந்து பரந்தூர் விமான நிலையம் அங்கே அவசியமா இல்லை வேணாம்னா ஏன்? சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? பலவற்றையுமே இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எல்லா இடங்களிலும் கண்ணீர், எங்கெங்கும் கதறல், உயிரையே உலுக்கி எடுத்த நேபாள் பெருவெள்ளம். இதுதான் காரணமா? முதல்ல பார்த்த பெரும்பாலானவங்க அது ஏதோ ஏஐ வீடியோக்களாக இருக்கோ அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்போம். அந்தளவுக்கு நிறைய சமூக வலைதளங்களில் நம்ம ஏற்கனவே காணொலிகளை பார்த்துருந்துருக்கோம். ஆனால் சர்வதேச ஊடக நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள்லாம் அது உண்மையான பெருவெள்ளம் அப்படின்னு காணொலியை போட்ட உடனே தான், தெரிவித்த உடனே தான் நம்முடைய ஈரக்குலையே நடுநடுங்கி போயிடுச்சுங்க. உயிரையே உலுக்கி எடுத்துருச்சு நேபாள் பெருவெள்ளம்ங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப எப்படி அப்படியே பேய் மாதிரி எப்படி பயங்கரமாக அந்த பெருவெள்ளம் எல்லாத்தையுமே அப்படியே அடிச்சுக்கிட்டு வருது. கண்ணிமிக்கிற நேரத்தில் பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாமே, ஒட்டுமொத்தமான ஊரே மாயமாகி போன அந்த கோர காட்சிகளை நம்ம பார்த்தோம். 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் மிஸ்ஸிங், அவங்க காணாமல் போயிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தும் கிட்டத்தட்ட கும்பகோணத்திலிருந்து 57 பேர்கள் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து அங்கே ஆன்மீக சுற்றுப்பயணமும் மேற்கொண்டிருந்தாங்க. புகழ்பெற்ற கைலாச மானசரோவர் யாத்திரையை மேற்கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு 20 பேரை நேபாள் காட்மண்டுவில் மீட்டுட்டாங்க. மீதி இன்னும் சிலர் அங்கே இருக்காங்க. அதிகாலையிலேயே இப்படியாக அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள்லாம் வருது. நம்முடைய சிஎம் திரு ஜோசப் விஜய் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கினார். நம்முடைய நாடுமே உடனடியாக நேபாளுக்கு சப்போர்ட்டாக களத்தில் இறங்கினாங்க. நேபாளும் போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேபாளுடைய பிரதமர், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. தீவிரமாக தேடுதல் பணிகள் முடுக்கி விட்டுருக்காங்க. எல்லா பக்கமும் இராணுவ கண்ணோட்டத்தோடு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, தேடுதல் வேலைகள். இங்கே நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலுமே எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்கள மீட்கிறதுக்கு, பாதிக்கப்பட்ட அங்கே சிக்கி இருக்கிற தமிழர்களை மீட்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு உடனடியாக அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவருமே 34 பேர்களுடைய தகவல்களை பெற தாமதம் ஏற்பட்டிருக்கு, 54 தமிழர்களையும் விரைந்து மீட்க தீவிரமாக பேசி வருகிறோம், போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கோம், விரைவில் மீட்போம் அப்படின்னு அவருமே நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு அமைச்சர் திரு ராஜ்மோகன். இது சம்மந்தமான நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இதே போல் நம்முடைய கேரளா, வயநாடு பக்கத்தில் சூரல்மாலா அப்படிங்கிற அந்த பகுதிகளில் மலைத்தொடர்ச்சிகளில் பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, எவ்வளோ பேர் மாயமானாங்க. சமீபத்தில் அது சம்மந்தமாக ஒரு காணொலி ஸ்பாட் விசிட் நான் போட்டிருந்தேன். அந்த காணொலியை ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிற, மறக்காமல் பாருங்கள். இன்னமும் அந்த மக்கள் அந்த துயரத்துலேருந்து முழுமையாக மீண்டு வர முடியல. அவ்வளோ வலி இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுத்தில் இப்படின்னா, இப்போ நார்த்தில் நேபாளத்தில் இந்த மாதிரி ஒரு பெரு வெள்ளம். எங்கே திரும்பினாலும் கண்ணீர், அழுகுரல்கள், மரண ஓலம். எதனால் நேபாள் பெருவெள்ளம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா, டிபெட் பக்கத்தில் ரசுவா என்கிற ரசுவாகடி அந்த பகுதியில் பார்த்தோம்னா, அங்கே காலையில் ஒரு 8:37 மணி அளவில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தொடக்கத்தில் அமெரிக்க ஆய்வு நிறுவனம் ஒன்று ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க. சரி, அப்படியே நிற்போம். அந்த இடத்துல லெண்டே கோலா அப்படிங்கிற ஒரு ஆறு, அதனுடைய மேல் பகுதி அங்கே பெரிய மண் சரிவு, அதே போல் நிலச்சரிவு, பனிப்பாறைகள் உடைவு, இது எல்லாமே சேர்ந்து பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுது. அப்படியே ஒரு கட்டத்தில் நடுப்பகுதியில் தற்காலிக ஒரு அணை மாதிரி அது இருந்துருது. கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணீர் நிறைய வர 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 கொள்ளல் தாங்க முடியாமல் அந்த தற்காலிக அணை உடைஞ்சி மறுபடியும் பெரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. எப்படின்னா, ஓடேகோஷி ஆறு, திருசூழி ஆறு இங்கே எல்லாமே கனெக்ட் ஆகுது. அது எல்லா இடங்கள்லையுமே இதே போல் பெரிய அளவில் வழிநடுக அந்த பனிப்பாறை ஏரிகள்லாம் உடஞ்சி அந்த தண்ணீரும் சேர்ந்து எல்லாமே போய் கடைசியாக நேபாள் நாட்டுக்குள்ளார புகுந்து அதுக்கப்புறம்
நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஊர்களை பல கிராமங்களை மூழ்கடிச்சிட்டு இந்த பெருவெள்ளம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. குறிப்பாக இந்த ரசுவாங்கிற பகுதிகளில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் அளவில் பனிப்பாறைகள் உடைந்த அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த பெரிய தடயங்கள்லாம் தென்பட்டிருக்கு. செயற்கைக்கோள் படங்களில் வெளியாகியிருக்கு, செய்திகள் வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோம்னா பனிப்பாறை சரிவு பெரு வெள்ளத்துக்கு காரணம், பனிப்பாறை ஏறி உடைந்ததற்கு என்ன காரணம் என்பதும் இதுவரை பதில் தெரியல அப்படின்னும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் ஒன்றும் ஒரு தகவலை பதிவு செஞ்சுருக்காங்க. பொதுவாக பார்க்குறப்ப புவி வெப்பமயமாதல், இந்த குளோபல் வார்மிங், இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது. இயற்கையோடு இணைந்து தாங்க நம்ம வாழணும். இயற்கையை நம்ம அதிக அளவில் சுரண்டணும்னா நம்முடைய லாப நோக்கத்துக்காக பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள், சுற்றுலா தலங்கள்ங்கிற பெயரில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இது எல்லாமே இயற்கையை அழிக்க நினச்சா, அதை சுரண்ட நினச்சா, அது இன்னொரு பக்கம் இப்படியாகத்தான் தன்னுடைய பெரும் கோபத்தை வெளிப்படுத்தும். ஆனால் பாருங்கள், உலகம் முழுக்கவே வேதனையான உண்மை என்னன்னா, இயற்கை பேரழிவுகளில் கூட அதிக அளவில் உயிர் பலியாகிறது எளிய மக்கள் தான். நாம் எளிய மக்களை முதன்மையாக காப்பாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்குமே இருக்குது. அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த இயற்கையை பாதுகாக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நாளைய தலைமுறையினருடைய வாழ்க்கை உறுதிப்படுத்தப்படும். அந்த கடமை நம்ம எல்லோருக்கும் உண்டு, நம்ம அரசாங்கத்துக்கும் உண்டு. எந்த விதமான உதவிகள் எதிர்பார்த்தாலும் அரசாங்கத்துக்கு செய்ய ஒட்டுமொத்தமான பொதுமக்களும் தயாராகவே இருக்காங்க. சரி, நம்ம இங்கேருந்து பரந்தூர் பயணிப்போம். பரந்தூர் பொருளாதாரம் வளர 8 வழிகள். சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்படுகிறது, ரத்து செய்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்ங்க. இது விவசாயிகளுடைய குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய சிஎம் அப்படின்னு ஒரு பக்கம் தாவேக்காவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பரந்தூர் சுற்றுவட்டார மக்கள், அப்புறம் ஏகனாபுரம் கிராமத்து மக்கள் உள்ளிட்ட பலருமே இனிப்புகள் வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்முடைய தொழில் வளர்ச்சி கடுமையாக பாதிப்படையும், இனிமே பொருளாதாரம் பாய்ச்சலாக முன்னேறாது அப்படின்லாம் கடுமையாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவினர். ஒரு பக்கம் கொண்டாடும் தாவேக்கா, இன்னொரு பக்கம் விமர்சிக்கும் திமுக. இப்படி ஒரு பக்கம் அரசியல் ரீதியிலாக விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பரந்தூர் விமான நிலையம் அவசியமா இல்லை அவசியம் இல்லையா, வேணாமா, ஏன் வேண்டும் பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சில பட்டியலை அடுக்கிறாங்க. ஒன்று, எதிர்காலத்தில் விமான போக்குவரத்துடைய தேவை அதிகமாக இருக்கும், பயன்படுத்தக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல வகையிலையும் அதிகரிக்கும். அதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பரந்தூர் விமான நிலையம் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சர்வதேச நாடுகளோடு கூடுதல் தொடர்பு நமக்கு ஏற்படும், வேகமான வளர்ச்சிக்கு அது உதவி செய்யும். மூன்றாவது, பன்னாட்டு நிறுவனங்கள் இன்னும் அதிக அளவில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை அவங்க செய்வாங்க. இதனால் தமிழ்நாடு விரைவில் பொருளாதார வளர்ச்சியை பெறும். நான்காவது, இதனால் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் பெருகும். அது புதிய ஜென்சி இளம் சமூகத்தினருடைய எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்தும், அவங்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையையும் உறுதிப்படுத்தும், வளப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஐந்தாவதாக, பன்னாட்டு நிறுவனங்கள் கடந்தும் உள்நாட்டளவிலும் நிறைய தொழில் முதலீடுகள் இதை சுற்றி ஏற்படும், இதனாலேயும் பாசிட்டிவ் வளர்ச்சி இருக்குது. ஆறாவதாக, இந்த விமான நிலையத்தை சுற்றி உள்ள பகுதிகளும் விரைவில் வேகமாக வளரும், பல்வேறு சிறு குறு தொழில்களும் அதனால் வளம் பெறும், அதை நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு குடும்பங்களும் வளம் பெறுவார்கள். இதனால் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, தமிழ்நாடு முன்னோக்கி வளரும் அப்படின்னு பட்டியலிடுறாங்க வேணும்னு சொல்கிறவங்க. அதே நேரத்தில் ஏன் வேண்டாம் பரந்தூர் விமான நிலையம், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இயற்கை பாதுகாவலர்களும் நிறைய பட்டியலிடுறாங்க. குறிப்பாக பூவுலகில் நண்பர்கள் குழுவினர் திரு சுந்தர்ராஜன் உள்ளிட்டோர் பல விஷயங்களை கட்டுரைகளாகவும் காணொலிகளாகவும் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த சாராம்சத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய தம்பி அரவிந்த் ராஜ் லெமூரியன் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் ஜூனியர் விகடன் இதழில் வேலை பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அவர் முதல் முறையாக பரந்தூர் அந்த ஏரியாவில் ஸ்பாட் விசிட் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். உண்மையிலேயே சிறப்பான கட்டுரை. அப்போ சில வீடியோஸை அவர் எடுத்திருக்காரு, அதை நீங்கள் பாருங்கள்.
வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கள்ல, அந்த குயில் இசையெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? சின்ன சின்ன பூச்சிகளுடைய ரீங்காரங்கள் எப்படி அழகா இருந்தது. இந்த இயற்கை சூழ் அந்த வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே கண்ல அப்படியே ஒத்திக்கலாம் போல இருக்கு இல்லைங்களா? இப்ப அப்படியே கண்ண மூடி நீங்க நம்முடைய மீனம்பாக்கம் விமான நிலையத்த, இல்ல வேற ஏதாவது ஒரு சர்வதேச விமான நிலையத்த அப்படியே நெனச்சு பாருங்க. அப்படி உள்ளுக்குள்ளார மண்டைக்குள்ளார இப்பவே சர்ரு புர்ருன்னு அந்த இயந்திரமயமா பேரிரைச்சல் அந்த சத்தத்தெல்லாம் நீங்க உணர்றீங்களா? இப்படியான ஒரு பேரிரைச்சல், இயந்திரத்தனமான ஒரு சூழலத்தான் இந்த இயற்கை ஏரியாவுல நம்ம உருவாக்கணுமா? இந்த அற்புதமான இயற்கைய அழிச்சு தான் அந்த இடத்துல நவீன விமான நிலையத்த பரந்தூர்ல கட்டணுமா? இது முதன்மை கேள்வியா இருக்கு. 2வது, இங்க விமான நிலையம் கொண்டு வந்தா கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கு மேல எடுக்குறாங்க. 1000 ஏக்கருக்கு மேல ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இங்க விமான நிலையம் வந்தா இந்த ஒட்டுமொத்தமான இயற்கையும், வேளாண்மையும் பாதிப்படையும். விவசாயம் பாழ்பட்டு போகும். நேரடியாக இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது அப்படின்னா, இந்த விவசாய பொருட்களை நம்பி இருக்கக்கூடிய வர்த்தகமும், விவசாய வர்த்தகமும் இன்னொரு பக்கம் பாதிப்படையுது. எப்படி இத நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம எப்படி டெல்டா பகுதிகள்ல தஞ்சை உள்ளிட்ட டெல்டா பகுதிகள்ல சூப்பரான மண் இருக்கு. சோழ நாடு சோறுடைத்ததுன்னு சொல்லுவோமே, அங்க ஒரு விளைச்சல் நம்ம பண்ணோம்னா அறுவடை செஞ்சா ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. வேளாண் பொருட்கள்லாம் உற்பத்தி. அதுக்கு இணையான இல்ல அத விட சூப்பர் டாப் டக்கரு மண்ணு இங்க இருக்கக்கூடிய அந்த பரந்தூர் சுற்று வட்டார மண்ணுங்க, நிலம். இப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு சாதகமான ஒரு நிலப்பரப்ப தான் வழிஞ்சு நம்ம செயற்கையாக விமான நிலையம் கட்டணுமா? நவீனங்கிற பெயர்ல. அப்புறம் 4வதாக இங்க நிலத்தடி நீர் நேரடியாக பாதிப்படையுது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரந்தூர் பகுதியுடைய மிக முக்கியமான சூழலியல் பிரச்சனைனா, அதன் நீரியல் அமைப்பு ஏரிகள், குளங்கள், தாழ்நிலங்கள், வெள்ள வடிகால் அமைப்புகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அவற்றை தனித்தனி நீர்நிலைகளாக பார்ப்பது தவறு. அவை ஒரு முழுமையான நீர்த்தாங்கல் அமைவின் கண்ணிகள். மழை பெய்யும் போது மழை நீர் நிலத்தில் ஊடுருவி வடிகால்கள் வழியாக மெதுவாக அது வெளியேறுகிறது. இந்த இயற்கையான அமைப்பை மிகப்பெரிய கட்டுமானங்கள் அமையும் போது நீர் நிலத்துள் ஊடுருவுவது குறைந்து மேற்பரப்பு நீரோட்டம் அதிகரித்து இயற்கையான நீர்த்தேக்க திறன் குறைந்து வெள்ள அபாயம் அதிகரிக்கும். பள்ளிக்கரணை இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது அப்படின்னு பூவுலகில் நண்பர்கள் குழுவினர் ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருக்காங்க. அப்போ நிலத்து அடியில் அந்த மண் தண்ணீரை நல்லா உறிஞ்சிக்கணும், அதுதான் நல்லது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு பெரிய பெரிய கட்டுமானங்களை கொண்டு வந்தோம்னா நிலத்தடி நீர் மண் அந்த நீரை உரியாது, மேலேயே நீர் அப்படியே ஓட்டம் இருக்கும். அதனால் நிறைய வெள்ளம் வரும், நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே விமான நிலையம் கட்டுறதுனால சுற்று வட்டாரத்தில் பல ஏக்கர் கணக்கில் பெரிய வணிகம் நடக்கும். சுற்று வட்டாரத்தில் நிறைய ரியல் எஸ்டேட்டு, நிறைய பேர் நிலங்களை ஏற்கனவே வாங்கி போட்டிருக்காங்க. பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1800 2000 ரூபாய் சதுரடி விற்றது. இப்போ பரந்தூர் விமான நிலையம் கைவிட்டுட்டதால் அப்படியே சரிஞ்சிருச்சு, 500 400 மாறிடுச்சுங்க அப்படின்லாம் சில ரியல் எஸ்டேட்டு வணிகர்கள் புலம்புற செய்தியெல்லாம் இப்போ நியூஸ் பேப்பரில் நம்ம பார்க்குறோம். ஓகே, சுற்று வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் குடியிருப்புகள் உருவாகும், வேலைவாய்ப்புகள் உருவாகிறதால நிறைய அளவில் மக்கள் தொகை அங்கே பெருகும். அவங்களுக்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். அப்போ ஒரு 5000 ஏக்கர்னால் சுற்று வட்டாரத்தில் ஏறக்குறைய ஒரு 10,000 ஏக்கர் அளவில் பெரிய அளவில் டோட்டலாக இந்த நிலத்தை வேறு வகைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியதாக மாறும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, மேகதாதுல நாங்கள் ஏன் அணை கட்டுறோம் அப்படின்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய தண்ணீர் தேவைக்காகத்தான் நாங்கள் அங்கே அணை கட்டுறோம் அப்படின்னு கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கம் சிஎம் திரு டிகே சிவகுமார் தெரிவிக்கிறாரு. அதாவது பெங்களூரில் அதீதமான கார்ப்பரேட் வளர்ச்சி நிறுவனங்கள் உருவாகிடுச்சு. அந்த நிறுவனங்களை நம்பி வேலை வாய்ப்பு, அதனால் மக்கள் தொகை பெருக்கெடுப்பு, அவங்களுக்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யணும். இன்னொரு பக்கம் நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் அங்கே உருவாகிட்டதால அந்த கழிவு நீர்கள் வெளியேறுது, அதுலேயும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ இங்கே இதை அப்படியே பொருத்தி பாருங்க நம்முடைய பரந்தூருக்கு. இங்கே சுற்று வட்டாரமே டோட்டலாக நவீனமயமாக நகரமயமாக்கலாம் மாறினதுன்னா அது இன்னொரு பக்கம் இப்படியான தேவைகள் அதிகரிக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம பூர்த்தி செய்கிறது? அப்போ
இயற்கையும் பாதிக்கப்படுறதால அது இன்னொரு வகையில் வெள்ளம் போன்றவற்றை உருவாக வாய்ப்புகள் அதிகம். நம்ம இப்போ அப்படியே நேபாளையும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். இயற்கையோடு இணைந்து தான் நம்ம வாழணும். ஏற்கனவே சென்னையில் அப்படி தான் நீர்நிலைகள், ஆதாரங்கள், ஏரி, குளங்கள்லாம் நம்ம பலர் இதுக்கு முந்தைய அரசாங்கங்கள்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதே இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ புதுசாக நம்ம போய் ஏன் இவ்வளோ அழகான இயற்கை சூழலை நாம் கெடுக்கணும்? சரி, இந்த விமான நிலையம் வந்ததுன்னா நிறைய தொழில்கள் வளரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக இந்த இயற்கையை வச்சு நம்மளால் அதுக்கு இணையாக அதை விட அதிகமாக கூட வியாபாரத்தையும் லாபத்தையும் பெற முடியும். நிறைய வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். அதாவது வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், கால்நடை வளர்ப்பு, நெசவு, கைவினை, விதை உற்பத்தி, சிறு குறு தொழில்கள், உள்ளூர் சந்தைகள் இணைத்தல், ஒரு உயிரியல் பொருளியல் பயாலஜிக்கல் எக்கானமி நம்ம இங்கே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விவசாயம் சார்ந்து அவ்வளோ வேலை வாய்ப்புகளும் நல்ல பலன்களும் நன்மைகளும் இங்கே நமக்கு கொட்டி கிடக்குது. அதில் கவனத்தை செலுத்தலாம். ஏன்னா பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் கூட தன்னுடைய அறம்ல எழுதியிருக்கார். இப்போ ஒரு கட்டுரை பகுதியில் மட்டுமே தலை தோங்கி வளர்ந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 36,635 எண்ணிக்கையிலான மரங்களை வெட்டி சாய்த்து தான் ஒரு விமான நிலையத்தை உருவாக்கணுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இந்த ஏரியாவில் மட்டுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 26.5% நீர்நிலைகள் இருக்குது. 63.86 விழுக்காடு 63.86% விவசாய நிலங்கள். இதில் பெரும்பாலும் முப்போகம் விளையக்கூடிய நல்ல செழித்தோங்கி விளையக்கூடிய 2,681 ஏக்கர் நிலங்கள் விவசாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. சூப்பராக இவ்வளோவையும் அழித்து தான் அங்கே ஒரு விமான நிலையம் கொண்டு வரணுமா? யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, மக்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொது நன்மைக்காக தாங்க அப்படின்னு சொன்னால் நான் கேட்குறேன், எப்போ பாரு எளிய மக்கள் தான் அர்ப்பணிக்கணுமா, தியாகம் பண்ணணுமா? ஏன் பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள், பெரும் முதலாளிகள், இல்லை பெரிய பெரிய பெருநகரங்களில் எவ்வளோ பெரிய பெரிய மால்கள்லாம் இருக்குது, வர்த்தக நிலையங்கள்லாம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் நாங்கள் பொது நலனுக்காக எங்களுடைய எல்லாவற்றையுமே நாங்கள் இப்போ அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறோம், நாங்கள் வேறு எங்கேயாவது நாங்கள் இந்த மாதிரியான பொழுதுபோக்கு மையங்கள், வணிக நிறுவனங்களை நடத்துகிறோம் அப்படின்னு யாராவது நிலங்களை வாண்டடாக கொடுத்து நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை இந்த அரசாங்கம் தான் ஏதாவது பெரும் தொழிலதிபர்களுடைய இடங்களை, பெரு நிலக்கிழார்கள், இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுடைய லேண்டை மக்களுக்காக எடுத்து இதே மாதிரி தொழில் வளர்ச்சிக்காக இல்லை மக்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க பயன்படுத்தின மாதிரி நம்ம பார்த்துருந்துருக்கோமா? இல்லை அட்லீஸ்ட் அரசியல்வாதிகளுடைய இடங்களை எடுத்து அதை பொது பயன்பாட்டுக்கு நம்ம கொடுத்த மாதிரி சமகாலத்தில் எங்கேயாவது நம்ம பார்த்துருந்துருக்கோமா? ஏன் எப்போ பாரு எளிய மக்களே தியாகம் பண்ணுமா? ஒரு இடத்துல ஒரு திட்டத்துக்காக நாம் ஒரு நிலத்தை எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்கள், உணர்வுகள் முக்கியம். இங்கே மிகப்பெரிய அளவில் மக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி இருக்காங்க, எங்கள் நிலத்தை எடுக்காதீங்க அப்படின்னு. அப்போ எதிர்ப்பு இருக்கிறப்ப அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி போய் அந்த நிலத்தை வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சி அந்த நிலத்தை அபகரிக்கணுமா? இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ சிஎம் திரு ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சியில், இந்த 100 நாள் ஆட்சியில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அவர் செய்த முக்கியமானதை பாசிட்டிவாக நான் பார்க்கறது, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றியிருக்காரு. பரந்தூர் மக்கள் பக்கம் நான் நிற்பேன்னு சொன்னார். இன்னைக்கு அவர்களுக்காக அந்த விமான நிலைய திட்டத்தையும் அவர் ரத்து பண்ணியிருக்காரு. தனிப்பட்ட வகையில் நிச்சயமாக இதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அந்த இடத்துல மக்களை பாதிக்காத வகையில் வேறு வகையிலான இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகள் கொண்டு வர முயற்சிப்போம் அப்படின்லாம் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் திரு பே. சண்முகம் உள்ளிட்ட இடதுசாரிகள் அவங்கெல்லாம் அந்த நிலத்தை மக்கள்கிட்டயே, அதே மக்கள்கிட்டயே திருப்பி கொடுக்கணும், அரசு கையகப்படுத்தின அந்த நிலத்தை அப்படின்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூட திரும்பி அவங்களுக்கே கொடுக்கறதுக்கான விஷயங்களை நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் நம்பிக்கையாக அவரும் தெரிவிச்சிருக்காரு. அவங்கக்கிட்ட கொடுத்தா, இல்லை அப்படி கொடுக்காம போனாலும் அரசு கையகப்படுத்தின ஒரு நிலத்தை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தணும்னா அங்கே தொழிற்சாலைகள் இப்படிலாம் உருவாக்குனா மறுபடியும் அந்த விவசாய நிலம் பாதிக்கப்படும், மறுபடியும் அங்கே இயற்கை சூழல் பாதிக்கப்படும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கூட்டு பண்ணைகளை, விவசாய பண்ணைகளை உருவாக்கலாம். எப்படி சோவியத் ரஷ்யாவில் அந்த மாதிரி திட்டம் தீட்டினாங்க
கட்டினாங்க. அப்போதைய ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், இடதுசாரி இரும்பு மனிதர்னு பெயர் பெற்றவர். அந்த மாதிரி நாம் இங்கே கூட்டு பண்ணைகளை நிறைய உருவாக்கலாம், விவசாய கூட்டு பண்ணைகளை. அதில் பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள் உள்ளிட்ட, அப்புறம் ஆடு மாடு கோழி வளர்ப்பு உள்ளிட்ட பலவற்றையும் அந்த வேளாண்மை சார்ந்து ஒரு உற்பத்தியை கொண்டு வரலாம். மக்களை ஷேர் ஹோல்டர்ஸாக, பங்காளிகளாக உழைப்பை அவங்க செலுத்தி வரக்கூடிய லாபங்களை அதே பகுதி மக்கள் பிரிச்சுக்கலாம். பெரிய அளவிலான மூலதனத்தை அரசாங்கம் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு தேவை, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் கட்டாயம் கிடையாது, வந்தே தீரணும் இங்கன்னு. ஆனால் வேளாண்மை விவசாயம் அப்படிங்கிறது கட்டாயம். அதை அழித்து ஒரு ஆடம்பரமான இல்லை ஒரு வணிக நோக்கத்துக்கானது அவசியம் கிடையாதுங்க. இந்த விமான நிலையத்தால் பெரிய அளவில் பெரும் முதலாளிகள், அந்த பெரும் முதலாளிகளுக்கு வேலை செய்கிறவங்களுக்கான பயன்பாடு தான் இதில் பலனாக அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த வேளாண்மையில் எளிய மக்கள், அவர்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல், இயற்கை உள்ளிட்ட எல்லாவற்றுக்குமான பலன்கள் இதில் இருக்குது. ஒரு பத்திரிகையாளராக என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வகையில் ஒரு விமான நிலையம் அமைக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளை விட இங்கே வேளாண்மையே தொடர்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதனால் இந்த பகுதி மக்களும் பலன் பெறுகிறார்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களும் பலன் பெறுகிறார்கள். இதன் மூலமாக இந்த இயற்கையும் பலன் பெறுகிறது. இயற்கை நல்லா இருந்தால் நாமளும் நிச்சயமாக நல்லா இருப்போம். இயற்கையை நம்ம சீண்டக்கூடாது. சமீபத்திய சாட்சி நேபாளம். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.